2 பாறைக்கு நடுவில் அந்த இது வச்சுருக்குறாங்க. நம்ம வாங்க மேலே ஏறி போகலாம். உடும்பா எங்கே இருக்குது? இதுக்குள்ளே அப்படி போகிற மாதிரி அந்த பாறைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. பார்க்குறது கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் போகிற வழி சத்தியமாக நான் தனியாக வந்து அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏரியா. அங்கே உடும்பெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். நண்பா பார்த்தீங்கன்னா நம்ம வியூ பாயிண்டில் தான் நின்றுட்டுருக்கோம். இப்போ இது வழியாக தான் இறங்கி போயிட்டுருக்குறோம். வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு TN39 ரைடர். நான் தான் உங்கள் ராஜன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா கோயிலுக்கு போய்ட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்குமே எல்லோரும் நடக்கணும்னு நல்லபடியாக வேண்டிக்கிட்டு வாங்க. எல்லாருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி போயிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரிப் வீடியோ தான். நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாவனாசம் போய்ட்டு வீடியோ பிடிக்க முடியல, அதனால் அங்கேருந்து வந்துவிட்டோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பாவனாசத்துக்கு பக்கத்தில் மணிமுத்தாறு டேம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஏரியா இருக்குது, அங்கே தான் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பிரித்து போட்டிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சரான சூப்பரான பிளேஸ்லாம் இருந்துச்சு நண்பா. அது வந்து நம்ம போக போக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிருக்கும். அதனால தான் 2 பார்ட்டாக பிரித்து போட்டிருப்பேன். மறக்காமல் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ கண்டிப்பாக இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போனா தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாரம் ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் வரும் நண்பா. சூப்பரான பிளேஸ்லாம் நம்ம விசிட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஓகே நண்பா, வீடியோ பாருங்கள். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு டேம் போயிட்டுருக்குறோம். பாவனாச அருவியில் அலோவ் பண்ணாதனால மணிமுத்தாறு டேம் போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு. இங்கே இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செம்மையாக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. சரி நண்பா, சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வண்டிக்கு நிற்கிது இங்கே பாருங்கள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலை. நம்ம கேமராவில் ஓரளவுக்கு சுமாராக தான் தெரியும் நண்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் தான் சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த தென்னை மரம் பார்த்திங்கன்னா லைனாக இருக்குது, தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நான் பேக் கேமராவில் கான் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் இங்கேருந்து மோட்டார் பிளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னு கேளுங்களேன், அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதை நான் மட்டும் பார்த்தா போதுமா, நீங்களும் பார்க்க வேணாமா? அதுக்காக தான் இந்த மோட்டார் பிளாக். மறுபடியும் 2 பக்கம் பார்த்திங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா அது நெல் தான் நண்பா. நம்ம டெய்லி சாப்பிட்ற அரிசி தான். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் தான் நம்ம டேமுக்கு போகணும், வழி தான் இதான். நல்லா ஒரு அட்வென்ச்சராக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் அதிகமாக வண்டி வாங்கலாம் பெருசாக போகல. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு நண்பா, அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோ மோட்டர் வாக்காக பண்ணிட்டேன். இதை நான் இடையில கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்றேன். சுற்றி மலை நண்பா, தொடர்ச்சியாக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா மலை தான், தொடர்ச்சியாக இருக்குது. இங்கே பாருங்கள், கல்லெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். பாறையை உடச்சி கிரானைட் எடுத்து வச்சுருக்காங்க. கிரானைட் மாதிரி தான் கிரானைட் தான் நினைக்கிறேன். நேமா இது ஆமாம் நண்பா, கிரானைட் கல் தான். பார்த்தீங்கனாலே தெரியும், சும்மா அப்படியே மலையாக தான் இருக்குது. தொடர்ச்சியாக சூப்பராக இருக்குது மலை. ஆனால் தெரியாத ஏரியாக்குள்ளே போகிறதே ஒரு த்ரில்லிங் தான், செமையாக இருக்குது நண்பா. இங்கே ஒரு பாலம் போகுது, இங்கே ஒரு ஆறு போகுது, இங்கேயும் ஒரு ஆறு போகுது. சூப்பராக இருக்குது, தண்ணி போகுது நண்பா. வீடியோ எடுக்கணுமே. அங்கே ஒரு ஏரியா இருக்குது, அங்கே யாருமே இல்லை. அங்கே போய் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. கீழே ஒரு ரோடு போகுது நண்பா. அந்த ரோட்டில் போயிட்டு நம்ம எடுக்க முடிஞ்சா எடுக்கலாம். அங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு நின்னே காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி நிறைய போகுது. அநேகமாக அந்த டேம்லேருந்து தான் போகும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். பரவாயில்ல, நிறையவே ஓரளவுக்கு தண்ணி போகுது. இந்த ஆறுக்கு இது கொஞ்சம் கம்மி தான். சரி, நம்ம போகலாமா? வாங்க நண்பா. பார்த்துக்கோங்க நண்பா, உங்களுக்கு தான். உங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் வரேன் உள்ள. எனக்கு இந்த ஏரியாலாம் தெரியாது. நான் திருநெல்வேலியில் இருந்திருக்கேன் சின்ன வயசில் இருந்தது. இப்போ தான் இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் நான் வரேன். சூப்பர் அருமையாக இருக்குது. போகிற ரோட்டு உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்கன்னா பச்சை பசேல் இருக்குது. ஏன்னா டேம் கிட்ட இருக்கிற ஏரியா கண்டிப்பாக பச்சை பசேல் தான் இருக்கும். இங்கே பாருங்கள் நண்பா, இதெல்லாம் வீடியோ எடுக்கணும் நண்பா. இதெல்லாம் வீடியோ எடுக்காமல் போகக்கூடாதுங்க பாருங்கள். ஷோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி ஓகே நண்பா, நம்ம இதோட கட் பண்ணிக்கிறேன். இந்த இதை நம்ம அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். சரி ஓகே, கட் பண்ணிக்கலாமா? ரைடை முடிச்சுக்கலாம். இதோட அங்கே பாருங்கள், எல்லாருமே பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பண்ணுறாங்க. நெல் தான் போட்டிருக்காங்க ஃபுல்லாமே அதிகமாக நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மணிமுத்தாறு டேமோட என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கேயும். இங்கே பார்த்தீங்களா, கேட் லாக்கில் தான் இருக்குது. ஒரு தம்பி மோர் விற்றுட்டு வந்தாப்புல
ஒரு 10 ரூபாய்க்கு மோர் சாப்பிட்டு தம்பி உள்ளே போகலாமான்னு கேட்டேன். உள்ளே 2-3 பசங்க போனாங்க, மேலே போயிட்டுருக்குறாங்க. கேட்டதுக்கு இந்த சைடு வழியாக ஏறி இப்போ வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அந்த சைடு வழியாக ஏறி வந்தாச்சு உள்ளே. இந்த இடத்துல உங்களுக்கு பேக் சைடு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் பேக்கில் வந்து பேக் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேன். மேலே போயிட்டு தான் வந்துட்டுருக்குறாங்க. நான் உங்களுக்கு பெருங்கால் மதகு அப்படின்னு இந்த இதோட பேர் வச்சுருக்குறாங்க. நான் உங்களுக்கு பேக் கேமரா ஆன் பண்ணி உங்களுக்கு அந்த வியூ காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. தண்ணி மட்டும் இந்த இடத்துல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் நண்பா, இதான் அந்த நம்ம வந்த வழி தான். இந்த வழியாக மேலே ஏறி இப்படியே இங்கே மேலே போகலாம். வண்டி அலௌடு கிடையாது, நான் நடந்து போகிறாங்க. இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரம் இருக்குது. இது பெருங்கால் மதகுன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி வந்து வருதான்னு தெரியல, இருங்க பார்க்கலாம். வருது நண்பா, பாருங்கள். இந்த இடத்த பாருங்கள், 2 பாறைக்கு நடுவில் அந்த இது வச்சுருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இந்த டனல் வழியாக தண்ணி வருது, கம்மியாக தான் வருது, ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க. இந்த டனல்லேருந்து பார்த்திங்கன்னா சின்ன வாய்க்கால் மாதிரி அப்படியே தண்ணி போகுது பாருங்கள், தண்ணி போகுது. இந்த டனலில் வந்து நம்ம அப்படியே உள்ளே ஏறி உள்ளே போனால் சூப்பராக இருக்கும், செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் உள்ளே போக முடியாது, நம்ம அப்படியே நம்ம மேலே போகலாம். சரியா, நம்ம அந்த ரோடு தெரியுது பார்த்திங்களா, இது வரையும் நம்ம மேலே போகலாம். சரி, ஓகே, நம்ம போகலாமா? போயிட்டு நான் கொஞ்சம் மேலே போக உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் மணிமுத்தாறு டேமுக்கு அந்த மேலே அந்த வழியாக நடந்து போயிட்டுருக்கிறேன். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது ஏரியா. மேலே நடந்து போயிட்டுருக்கிறேன். கீழே 3 பேர் நடந்து போயிட்டுருக்குறாங்க பாருங்கள். யாருமே இல்லை நண்பா. இன்றைக்கி வந்து அந்த பையன்கிட்ட கேட்டுக்கு என்ன மாதிரி சொன்னான், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சண்டே, அதாவது ஹாலிடேஸில் மட்டும்தான் கொஞ்சம் ஆளுங்க வருவாங்களாட்டு இருக்குது. இதுக்கே மூச்சு வாங்குது. எங்கே பாருங்கள், அந்த பாறைலாம் தெரியுதா நண்பா? சும்மா இந்த அளவுக்கு ஏறினதுக்கே பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல் வியூ தெரியுது. கேமரா மட்டும் இல்லை நண்பா, கேமரா வச்சுக்கோங்களேன், சூப்பராக ஷூட் பண்ணலாம். அப்படியே போகுது நண்பா, வளைஞ்சு பரவாயில்ல நண்பா, நம்மளை அலோவ் பண்ணுறாங்க, அதுவே பெரிய விஷயந்தான். பைக் அங்கே கீழே நிப்பாட்டிட்டேன். மேலே மட்டும் போய் எனக்கு அந்த ஃபுல் வியூவை பார்த்தா எனக்கு மனசு திருப்தியாக இருக்கு நண்பா. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இதை கூட பார்க்கலன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஐயோ சூப்பராக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி போன டேம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மேலே போய் வியூ பார்க்கல, ஏன்னா அலோவ் பண்ணலை. இது எப்படி நம்ம மேலே போய்க்கிறேன், முதல்ல யாராவது டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது நம்மளை, மெயினாக தம்பிங்களாம் வரக்கூடாது அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. நல்லா வெறுத்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நண்பா, பின்னாடி பாருங்கள், நான் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். சுற்றி எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக காடாக இருக்குது. பரவாயில்ல நண்பா, இவ்வளோ தூரம் வந்தது கொஞ்சம் மேலே போக முடியுது. பக்கம் வந்துட்டோம், நம்ம அந்த மேலே போயிட்டு அப்படியே பேசிட்டே போகலாம் வாங்க. வர வழிலாம் பார்த்திங்கன்னா நண்பா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஏன்னா பைக்கில் வந்து சரியாக என்னால் மாட்ட முடியல அந்த ஹெல்மெட்டில், அதனால நான் அதை இது பண்ணிக்கல. கொஞ்சம் ஷேக்கிங்லாம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாறையை பாருங்கள், இது கேமராவில் பார்க்குற அந்தளவுக்கு பெருசாக தெரியல நண்பா, கொஞ்சம் இதாக தெரியுது, ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது பாறை. அப்படியே பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. சொல்லப்போனால் அந்த பக்கமும் யாரும் இல்லை, இந்த பக்கமும் யாரும் இல்லை. 3 பசங்க மட்டும் தான் போயிருக்கிறாங்க. நான் தனியாக தான் போகிறேன். மேலே யார் இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது, இருந்தாலும் தனியாக தான் போகிறேன். எதுக்கு போகிறது தெரியுங்களா? நீங்கள்லாம் வீடியோ பார்க்குறீங்களா, அதுக்காக தான் போகிறேன், உங்களுக்காக தான். எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கள, அதுக்காக தான் நான் ரிஸ்க் எடுக்கிறேன். இதெல்லாம் ஒரு ரிஸ்க்காடா அப்படின்னு கேட்பீங்க, தெரியும். தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தானே இருக்கும், இந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்துக்கு. ஓகே நண்பா, அங்கே பாருங்கள், நம்ம வந்த வழியை பார்க்குறீங்களா, அப்படியே வளைஞ்சு போகுது பின்னாடி. நம்ம பக்கம் வந்துட்டோம். சும்மா மேலே போனால் அல்டிமேட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் அந்த வியூவை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா நண்பா, செமையாக இருக்கு நண்பா. மேலே பக்கம் வந்துட்டோம். வண்டி மட்டும் அலோவ் பண்ணலை. வண்டி 2 வீலர் அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் மூச்சு இறைக்க ஏறி வர வேண்டிய அவசியம் இல்லை, பைக் எடுத்துகிட்டு அப்படியே வந்துடலாம். இந்த பிரச்சனைலாம் ஃபஸ்ட்டு முடியட்டு நண்பா, சூப்பராக பண்ணலாம். இங்கே ஒரு பாறை தெரியுது, காமிக்கிறேன் பாருங்கள், அப்படியே ஒரு சேஃபாக இருக்குது. அது வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கு நண்பா, அதாவது இந்த சூசைட் பாயிண்ட் மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. தெரியுதுங்களா? இந்த லேக்கில் இருக்கும், அந்த பாறைக்கு மேலே நின்று பார்க்கலாம், ஃபுல் வியூ தெரியும். 2 3 பசங்க இருக்கிறாங்க.
லோக்கல் பசங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாறை மேலே ஏறலாம் நண்பா. ஏறி பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம். ஏன்னா சூப்பராக இருக்குது. அந்த மேலேருந்து ஃபுல் வியூவும் பார்க்கலாம். நம்ம மூச்சு வாங்குது நண்பா, ரொம்ப மூச்சு வாங்குது நண்பா. மேலே வந்துட்டேன் நண்பா. அந்த சுற்றி பார்த்திங்கன்னா டேமை சுற்றி ஃபுல்லாக மலை தான். டேமை சுற்றி ஃபுல்லாக மலை தான் இருக்குது. இது வழியாக மேலே போகலாம் நண்பா, படிக்கட்டு வழியா. இந்த பசங்க இருக்கிறாங்க, பசங்களை கூட்டு கூட போகலாம். இங்கே பாருங்கள், அந்த பாறையை கொஞ்சம் பாருங்கள், தெரியுதா? இதில் பார்க்க ரொம்ப சின்னதாக தெரியும் நண்பா, ஆனால் அதை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். இங்கே பாருங்கள் நண்பா, யாருமே இல்லை. இங்கே பார்த்தீங்களா, அந்த பாறை தெரியுது. இப்போ நம்ம டேமுக்கு மேலே வந்துட்டோம். தண்ணி உங்களுக்கு வியூ காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். பின்னாடி ஃபுல்லாமே மலை தான் நண்பா. என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் கருப்பாக தான் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பின்னாடி இது பண்ணுறப்ப கொஞ்சம் டல்லாக தெரியும். பின்னாடி ஃபுல்லாமே டேமை சுற்றி மலை தான் ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்குது பாருங்கள். அந்த டேம் சூப்பராக இருக்குது நண்பா. டேம் ஒர்த்து. நல்லா அங்கே கேமரா மட்டும் இருந்துச்சுன்னா லாங்கில் ஷூட் பண்ணி காமிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. லாங்கில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அருவி கொட்டுது. அந்த இடத்துல நல்லா தெரியுது. சின்ன புள்ளியாக அழகாக வெள்ளையாக தெரியுது. உங்களுக்கு நான் பேக் கேமரா ஆன் பண்ணி டோட்டல் வியூவும் காமிக்கிறேன். மேலே போக முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும். மேலே போக முடிஞ்சு அல்டிமேட்டாக இருக்கும். யாருமே இல்லை நண்பா, யாருமே இல்லை. 3 பசங்க மட்டும் போயிருக்கிறாங்க நண்பா. நம்ம பார்த்தீங்கன்னா இதான் வந்த வழி, ஓகேங்களா? பாருங்கள், இங்கேருந்து உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன். மேலே டேமுக்கு மேலே ரோடு. நம்ம வந்த வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பாறை சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பாறையை பாருங்கள் நீங்களே. மேலே பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி தெரியுது பார்த்திங்களா, அப்படியே அதுதான் வியூ பாயிண்ட்டு. மேலே ஏறி அந்த வியூ பாயிண்ட் நின்று பார்த்தோன்னா டோட்டல் ஏரியாவே சூப்பராக கவர் பண்ணலாம். கேமரா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், டேமை சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல் வியூ தெரியுது. சுற்றி மலையால் தான் கவர் ஆகிருக்குது. டேம் சுற்றி ஃபுல் மலை பாருங்கள். மணிமுத்தாறு டேம், திருநெல்வேலி மாவட்டம், ஓகேங்களா? இதுதான். வந்தீங்கன்னா வாங்க. ஆனால் ஃபேமிலியோட இன்றைக்கெலாம் வர முடியாது நண்பா, யாருமே இல்லை. ஃபேமிலியோடலாம் சேஃப்டி இல்லை. சீசன் டைம், அதாவது சனி ஞாயிறு அந்த மாதிரி வாங்க. சரி, ஓகே, நான் பேக் கேமரா ஆன் பண்ணி பேசுகிறேன், வாங்க பேசலாம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேலே அந்த வியூ பாயிண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே இது வழியாக ஏறி போகலாம். அந்த பாருங்கள், ஒரு படிக்கட்டு தெரியுது பாருங்கள். அந்த படி வழியாக நம்ம ஏறி போகலாம். அந்த பசங்களும் வரன்ட்டு இருக்காங்க, அப்படி போகலாம் வாங்க. வரீங்களா? ஏறி போகலாமா இது வழியில்? இந்த பசங்க தான் கூட வராங்க. ஆமாம், இந்த வழியாக படி இருக்குது. இந்த வழியாக ஏறி போய்க்கலாம் மேலே வியூ பாயிண்ட்டுக்கு. அந்த பசங்க தான் கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் இந்த ஊர் தானா? ஓகே ஓகே, நம்ம வாங்க மேலே ஏறி போகலாம். பயங்கரமாக இருக்குங்கப்பா போகிறதுக்கு. படி பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கல்லில் தான் இது பண்ணி வச்சுருக்கிறாங்க. நல்லா இருக்குது. என்ன தம்பி, என்னது உடும்பா? எங்கே இருக்குது? சரி சரி, இங்கே பாருங்கள். போகிற வழி சத்தியமாக நான் தனியாக வந்து அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏரியா. அங்கே பாருங்கள், சுற்றி பாருங்கள். நம்ம வந்த வழியே பாருங்களேன். இந்த படி வழியாக தான் நம்ம இறங்கி வந்துட்டுருக்கோம், ஏறி வந்துட்டுருக்குறோம். இப்போ நம்ம மேலே போகலாம். உடும்பெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ பயங்கரமாக இருக்குது. சரி வாங்க மேலே போகலாம். வழி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 3 பசங்க வரனால போகிறேன், இல்லைனா தனியாக போகிறதுலாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா யாருமே இல்லாத ஏரியா. சூப்பர் சூப்பர் நண்பா. வரேன், வந்துட்டுருக்கேன். நண்பா அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. கீழே வழியாக இறங்கி ஏறி மேலே வந்தாச்சு. மூச்சு வாங்குறதுல வளர்றேன். அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போய் சுற்றி கவர் பண்ணலாம் வாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் மேலே போகிற வழி.
வியூ பாயிண்ட் மேலே வந்தாச்சு நண்பா. திருநெல்வேலியே தெரியுதா? கவர் பண்ணிட்டு வரேன். நண்பா அந்த வியூ பாயிண்ட்டுக்கு மேலே வந்தாச்சு. அங்கேருந்து உங்களுக்கு ஃபுல் கவர் பண்ணி காமிக்கிறேன். டோட்டல் ஊரும் தெரியுது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா. மணிமுத்தாறு டேமோட ஃபுல் வியூ. இப்போ நம்ம கீழே நின்று பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த ரோடை காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே அந்த பசங்க அங்கே நிற்கிறாங்க. அந்த வியூ பாயிண்ட் தான் காமிச்சேன். இது ஒரு வியூ பாயிண்ட் தான். இந்த பாறை மேலே இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டு. இதுக்கு மேலே நம்ம நடந்து போகலாம் வாங்க. இன்றைக்கி யாருமே வரல இங்கே டூரிஸ்ட்டு. இதெல்லாம் நடந்து போய் அட்வென்ச்சராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் கீழே ஃபுல் வியூ தெரியுது. இங்கேருந்து பார்த்தீங்கனாலே ஃபுல் வியூ தெரியுது உங்களுக்கு. பசங்களை இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நண்பா பார்த்தீங்கன்னா நம்ம வியூ பாயிண்டில் தான் நின்றுட்டுருக்கோம். தெரியுதுங்களா உங்களுக்கு? தம்பிக்கு தான் கூட வந்தாங்க. கூட தனியாலாம் வர முடியாது இந்த இடத்துக்கு. பாருங்கள் இந்த ரோடு தெரியும், கீழே இருக்க ரோடு ஃபுல்லாக டேமு. மேலே வியூ பாயிண்டில் தான் நின்றுட்டுருக்குறோம். தம்பி உங்கள் பேர் என்னடா? உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். ராகவா. இந்த ஊர் தான் நீங்களா? ஆமாம், இந்த ஊர் தான். சரி, ஓகே. இங்கெல்லாம் டூரிஸ்ட் வர மாட்டாங்களா இந்நேரத்து நிற்கினால? ஆனால் என்ன இப்போ கொஞ்சம் லாக்டவுனுங்கிறதுனால வர மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல் காலேஜ் படிக்கிறீங்களா? ஸ்கூலா காலேஜா? ஸ்கூல் தான். சரி, ஓகே. அவன் வந்து கோயம்புத்தூர் வேலை பார்த்தாரு. அப்படியா? நான் திருப்பூர்லேருந்து தான் வரேன். திருப்பூர்லேருந்து மணக்க நீங்கள் வீடியோ எடுக்க வரீங்களா? ஆமாம், ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். அப்படியே கவர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஓகே, போட்டுடலாம். ஓகே தம்பி. ஓகே, வாங்க பேசுங்க. அப்போ பேசுறதுக்கு நமக்கு அவ்வளோவா வராது. சிரிப்பு தான் வருமா? பரவாயில்ல, ஏதாவது பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிரிப்பு இல்லைன்னு தான் பேசிடுறோம். உங்களுக்கு இந்த ஊர் தானே? இந்த ஊர் தான். அப்படியா? சரி, ஓகே. இன்றைக்கி இவங்க 3 பேர் தான் இங்கே மேலே இருக்கிறாங்க நம்ம கூட. வேறு யாருமே இல்லை. சனி ஞாயிறுலாம் வருவாங்க. லாக்டவுனால் வர்றதில்ல. சரி. லாக்டவுனுங்கிறனால அதிகமாக யாரும் வரலாம்ப்பா. சரிங்களா? இப்போ வந்து சரி இவங்க கூட வந்தாங்கன்னா தைரியமாக வந்தாங்கன்னா தனியாக வந்திருக்க மாட்டேன் இந்த இடத்துக்கு. பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்த வழி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். நம்ம இங்கேருந்து அவ்வளோதான், முடிச்சாச்சு. இங்கேருந்து கிளம்பிக்கலாம். நான் மேலே வர முடியாதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, வந்தாச்சு. இங்கேருந்து உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டிட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். சரி, வாங்க போகலாம். நண்பா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. அவங்க பசங்களும் கிளம்பிட்டாங்க. அந்த வியூ பாயிண்ட் தான் சொன்னால் பார்த்தீங்களா, எனக்கு இந்த இடத்துல நிற்கிறக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாறைலாம் அந்த இடம்லாம் இருக்குது. அப்படியே சுற்றி பாறை நண்பா. ஃபுல்லாக மேலே பாறையாக இருக்குது. அந்த பாறைக்கு மேலே அப்படி படி போட்டு கட்டி வச்சுருக்குறாங்க. தம்பி மெதுவாக கீழே போகிறேன், வரீங்களா? தம்பி மெதுவாக கீழே போகிறேன், வரீங்களா? சரி. சரி, நான் மெதுவாக போயிட்டுருக்கேன். ஓகே. நம்ம தம்பிக்கு வந்து வீடியோ பிடிக்கிறத பார்த்துட்டு உங்கள் சேனல் நேம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. கீழே வந்தேன்னா சொல்கிறேன். இப்போ அந்த இடத்துக்கு நான் அவங்க பசங்களோடு நம்ம தனியாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சூப்பராக பயங்கரமாக இருக்கணும்பா. கண்டிப்பாக தனியாக நான் கண்டிப்பாக வந்திருக்கவே மாட்டேன். அந்த பசங்க 3 பேர் வந்தனால சரி தைரியமாக உள்ளூர் பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உடும்பெல்லாம் இருக்குமாம்மா இங்கே. உடும்பு அதெல்லாம் கொஞ்சம் இருக்குமாம்மா, கொஞ்சம் பார்த்து போங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது நண்பா. இன்றைக்கி வந்ததுக்கு சரி, ஓகே. இன்றைக்கி ஏதாச்சும் ஒருத்தா இருந்துச்சு. ஃபுல்லாக ஓரளவு கவர் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா டேம் தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குது. ஒர்த்தான ஏரியா. கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்குது நண்பா. இடி இடிக்குது. மழை வருமா?
ஒரு சவுண்டு கேட்குதுங்களா, பூச்சி சவுண்டு கிருன்னு கொஞ்சம் பயங்கரமாக தான் நண்பா இருக்குது. நம்ம போக்கில் தனியாக வந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க. சரி ஓகே, நீங்களாம் இருக்கிறீங்களா, அப்புறம் என்ன, வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நம்ம அப்படியே கீழே இறங்கி போயிட்டுருக்குறோம். நம்ம வந்த வழி பாருங்கள். சரி, உங்களுக்கு இப்போ இந்த வியூவிலேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது வழியாக தான் இறங்கி போயிட்டுருக்குறோம் பாருங்கள். இந்த பாறையை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே வியூ பாயிண்ட் போகிறதுக்கு இந்த படி யூஸ் ஆகுது. படி போட்டாச்சுனா கொஞ்சம் ஏறி போய்க்கலாம். நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா டேம் சூப்பராக இருக்கும் நண்பா. நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னா நாங்கள் தைரியமாக வரலாம். தம்பிங்க அந்த டேமில் அந்த பக்கம் போய் குளிக்க போகிறேன்னு சொன்னாங்க. உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு கேட்டேன். சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் கூட முடிஞ்சால் போகலாம். நம்மளுக்கு டைம் வேறு ஆகிடுச்சு. அங்கே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அப்புறம் திரும்ப ரயில்வே ஸ்டேஷன் போகணும். இனிமேல் மழை பெய்யலைன்னா வேறு ஏதாச்சும் ஏரியா கவர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ண போகிறதில்ல. இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே எண்ட் பண்ணி காமிக்கிறேன். அந்த பாறையெல்லாம் பாருங்கள். நம்ம வந்த ஏரியா கொஞ்சம் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இதுக்குள்ளே அப்படி போகிற மாதிரி, அந்த பாறைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. பார்க்குறது கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி நண்பா, கொஞ்சம் பார்த்து தான் போகணும், என்ன இருக்குன்னு தெரியாது. ஓகே, நம்ம அப்படியே கீழே மெதுவாக போவோம். பரவாயில்ல, நான் அங்கே பார்த்துட்டு சரி அப்படியே போயிருந்தேன்னா அந்த பக்கம் வந்திருக்க முடியாது. சரி முன்னாடி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்தேன். பரவாயில்ல, ஒர்த்து தான். ஆனால் யாருமே இல்லை நண்பா. இன்றைக்கி தான் அந்த மாதிரி ஒரு டேமை பார்த்துருக்குறேன். ஒருத்தர் கூட இல்லை, ஒரு ஈக்காக்கா கூட இல்லை. 3 பசங்க தான், தம்பிங்க தான் கூட வந்தாங்க. பரவாயில்ல, நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டாங்க. இந்த வழியாக போகலான்னு நினைக்கிறேன். அந்த பசங்க இப்படி தான் போகலான்னு ஐடியா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி முடிஞ்சு அவங்க கூட போகிறேன். அவங்க இன்னும் மேலேருந்து கீழே வரல, அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் பசங்க. நண்பா, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை திட்டுறா இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் திட்டலாம். அதுக்கு உரிமை உங்களுக்கு இருக்குது. எந்த அளவுக்கு என்னை பாராட்டுறீங்களோ அந்த அளவுக்கு என்னை திட்டுற உரிமை உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு குறை சொன்னீங்கன்னா தான் நான் வந்து அடுத்த வீடியோவில் அதை நான் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாம் பண்ண முடியும். அதனால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் திட்டுங்க. நான் எதுவுமே நினச்சிக்க மாட்டேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்கள் ரெஸ்பான்ஸை கொடுங்க. மறக்காமல் உங்களோட அன்பை ஆதரவு எனக்கு கொடுங்க. அடுத்த வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக வரும். சண்டே வரும். ஓகேங்களா, சண்டே கண்டிப்பாக அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். அதோட அந்த திருநெல்வேலி ட்ரிப் முடிஞ்சு நண்பா. ஓகேங்களா, அதுக்கடுத்து நம்ம நல்ல ஒரு சூப்பரான பிளேஸாக விசிட் பண்ணுவோம். அதுக்கு உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும். திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் என்னோடய சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஓகே நண்பா, அது வரைக்கும் உங்கள் ராஜன். டாடா, பாய்.